ஹாய் கைஸ், நம்ம தமிழ் மீடியா வச்சு நட்டுஷிப்போட எபிசோட் 254 தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ள பார்த்து முன்னாடி மறக்காம வீடியோக்கு லைக் கொடுத்துருங்க, இப்பவும் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். இந்தியா ஆபத்து வருகிறா அவங்கள நோக்கி. நான் மார்க் பண்ண இடத்த தவற விட்டேன்னு நினைக்கிறேன். அதுக்கு முக்கிய காரணமே அந்த நேரத்துல உள்ள வந்த அந்த ஷார்க் தான். காய் என்ன போந்து கிடக்குறாரு? தண்ணிக்குள்ள இருந்தெல்லாம் வெளியே வந்துருக்காங்க. ஐயோ, இருக்கு இன்னும் அந்த தண்ணி பிரச்சனை போகும். உங்களுக்கு ஒண்ணும் ஆகலல? நான் ஏதாவது ஹெல்ப் பண்ணட்டுமா? விட்டுறா அவரை. இப்படி அவரை தொடக்கூடாது நருட்டோ. 18 கேட்ஸோட பின் விளைவு தான் இதெல்லாம். நீ அவரை லேசா தொட்டாலும் அவருக்கு மரண வலியை கொடுக்கும். என்ன சொல்றீங்க? அடடா, பாத்து மெதுவா. மரண வலின்னு சொல்றாரு. லீக்கான தகவல் என்னங்கறத கண்டுபிடிக்கிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. இப்போதைக்கு எதிரிகளுக்கு நாம எங்க இருக்கோங்கிறது மட்டும் தெரிஞ்சிருக்கும். அப்படின்னா சீக்கிரமா பியையும் நரேட்டோவையும் இந்த இடத்தை விட்டு நம்ம காலி பண்ணி ஆகணும். ஏன்னா எதிரிகள் எப்ப வேணாலும் இங்க வந்துருவாங்களோன்னு எனக்கு பயமா இருக்கு. இருந்தாலும் அவங்களை இங்கிருந்து கப்பல் வழியா கொண்டு போக வேணாம். அவங்க 2 பேரும் இந்த தீவிலேயே இருக்கட்டும். அவர் கொஞ்சம் தனியா தான் விட. பி, என்ன ஆச்சு? என்ன மன்னிச்சிடு, என்னால முடியல, எல்லாமே போச்சு. இல்ல, எனக்கு புரிய மாட்டேங்குது. அவங்களை இங்க இருந்து கூட்டிட்டு போலாம்னு சொல்றீங்க, அப்புறம் இங்க இருக்கட்டும்னு சொல்றீங்க. இந்த இடத்த மேப்ல கண்டுபிடிக்கவே முடியாது. இந்த இடத்த பத்தி உங்களுக்கு தெரிஞ்சிருந்தாலும் கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா இந்த இடம் வந்து இது இன்னும் இருக்கா? அதெல்லாம் ஒண்ணுமே இல்ல. இங்க இருக்கிறதுலயே சின்ன அவன் யாருன்னா நான் தான். எது? வாய்ப்பே கிடையாது. என்ன சொல்றது? அப்ப நாங்க யாரு? பார்த்ததும் இல்ல. இப்போ நீங்க என்ன சொன்னீங்க? நான் தான் சொன்னேனே, நாம நிக்கிற நிலம் ஒரே இடத்துல இருக்காம நகர்ந்துகிட்டே இருக்குன்னு. இப்ப நாம ஹிடன் கிளவுடோட ஆரம்ப கட்டத்துல உருவாக்கப்பட்ட ஒரு ஆம சிலை மேலதான் போயிட்டு. இது காடே ஒரு ஆமையா? கண்டிப்பா நம்ம எதிரிகளுக்கு இத பத்தி தெரிய வந்திருக்கும் தான். ஆனா ஹிடன் கிளவுடுக்கு நாம கப்பல் வழியா போறதை விட இது மூலமா போறதுதான் நமக்கு பல மடங்கு. சொன்னது உண்மைதான். சின்னது நருட்டோவை பொறுத்தவரை இது ஒரு பயங்கர ரகசியமான ஈக்கலாஜிக்கல் சர்வே. இப்போ இவனை இங்க இருந்து கிளப்புனா அவனுக்கு சந்தேகம் வந்துடும். நகர்றதே நமக்கு தெரியல. ரொம்ப உச்சங்கள். ஆக்சுவலி 4th கிரேட் நிஞ்சா வாருக்கு தயாராகிறதுனால 5 பெரிய நாடுகளுமே கடுமையான சூழ்நிலையை சந்திச்சுக்கிட்டு இருக்காங்க. இதுல ஷினோபி அப்புறம் சாம்ரா யூனிட்ஸ் பத்தாதுன்னு நினைச்சிட்டு இருக்காங்க. அதனால விலங்குகள் இருக்கிற ஒரு 3வது மிலிட்டரி யூனிட் தேவைப்படுது. இதுக்காக என்ன முடிவு எடுத்திருக்காங்கன்னா, விலங்குகளோட பேசி உரையாடக்கூடிய ஜிஞ்சுரிக்கி, மிருகங்களை நேசிக்கிற ஜிஞ்சுரிக்கி, உதாரணமா நருட்டோ, உசுமாக்கி போன்ற ஆளுங்க விலங்குகள் அடங்கிய யூனிட்டை உருவாக்கணும்னு உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்க. இதுக்கு முதல்ல விலங்குகளோட தன்மையை ஆராய ஆரம்பிக்கணும். அவன் எப்படி நிச்சயமா தோணுதா? இதை தவிர வேற வழி இல்ல. இவங்க பண்ண டாப் சீக்ரெட் எஸ் ரேங்க் மிஷன். சாதுரியமா வேலை செய்யுங்க. உங்களோட உதவி ₹1 கேட்டது புள்ள. அப்ப நம்பிட்டான் தம்பி. இல்ல நம்பிடுவான், கவலைப்படாதீங்க. இது கண்டிப்பா எனக்கு ஏத்த ஒரு அற்புதமான விஷயம். பொதுவா விஷயமாருக்கு தான் இதெல்லாம் கொடுப்பாங்க. இப்போ நானும் ஒரு கூட்டத்தை சேர்க்க போறேனா? அதாவது விலங்குகள் அவன் முழுசா நம்பிட்டான்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறம் கவலை வேணாம். அதுதான் நட்டு நல்லா புரிஞ்சு வச்சுக்கிறாரு. பொதுவாவே எல்லாரும் சின்சுருக்கி ரொம்ப வித்தியாசமானவங்கன்னு சொல்லுவாங்க. அதோட அர்த்தம் என்னன்னு எனக்கு இப்பதான் புரியுது. டேரக்டா அறிவில்லாதன்னு சொல்லிடலாம். என்ன ரொம்ப நல்லா புரிஞ்சு வச்சிருக்காங்கல்ல? எனக்கு தலைமை பண்பு என்னங்கறத நான் நிரூபிச்சு காட்டுவேன். சீக்கிரம் வாங்க, இந்த மிஷனை நாம ஆரம்பிச்சே ஆகணும். நீ இதுக்கு என்ன பண்ணணுமோ பண்ணு. நான் புதுசா ஒரு ராப் சாங் எழுத போறேன். இதுக்கு மேல உனக்கு சொல்லி தர வேண்டிய அவசியமே இல்ல. என்ன கலண்டுக்க பாக்குறீங்க? நீங்க தான் எனக்கு ஹெல்ப் பண்ணணும். இந்த தீவுல இருக்கிற மிருகங்களை பத்தி உங்களுக்கு தானே நல்லா தெரியும். முதல்ல பேசு. அவன் தான் இங்க இருக்கிற விலங்குகளுக்கெல்லாம் ராஜா. என்னது அரசன் கிட்டயா? இவன் தானா? அரசரே, எனக்கு உதவி பண்ண முடியுமா? இங்க இருக்கிற சக்தி வாய்ந்த மிருகங்களை பத்தி சொல்ல முடியுமா?
பேசதான் வராதுன்னு தெரியுதுல, அப்புறம் ஏன் ஸ்ப்ரே பண்ற? உங்களோட விசுவாசம் எந்த அளவுக்கு இருக்குன்னு நிரூபிக்க சொல்லி அரசர் உங்ககிட்ட கேட்க சொன்னார். என்னுடைய விசுவாசத்தை காட்டணுமா? ஒரு நிமிஷம், யாரு குரல் இது? நீ பேசுறியா? காண்டார் தானே? எப்படி ஹிடன் லிஃப் வில்லேஜ் விட்டு நீ தப்பிச்சு ஓடி வந்த? உண்மையை சொல்லணும்னா நீ இங்க வந்த அதே கப்பல்ல தான் நானும் ஒளிஞ்சுக்கிட்டு ஓ இருந்தேன். இது எப்படி நடந்துச்சு? இதுக்கப்புறம் யாராலையும் என்ன அடக்கவே முடியாது. நான் சுதந்திரமா இருப்பேன். இது என்ன பிடல பார்த்த மாட்டாங்க. அதுக்கு வாய்ப்பில்ல ராஜா. இந்த காட்டுக்குள்ள இருக்கிற சக்தி வாய்ந்த மிருகங்களை தேர்ந்தெடுத்து நிஞ்சா வாருக்கு ஒரு அனிமல் யூனிட்டை உருவாக்கிக்கிட்டு இருக்கோம். அதுக்கு நீயும் உதவ போற. என்ன விளையாடுறியா நீ? நிச்சயமா நான் போருக்கெல்லாம் வரமாட்டேன். அப்படியா? என்ன சொன்னா நீ வருவன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அனிமல் டிரான்ஸ்லேட்டரா எனக்கு ஹெல்ப் பண்ணினா நான் உன்னை அப்படியே போக விட்டுருவேன். அடடா, என்னடா உமா கொடுக்குற? ஐயோ இதுதான் அவரை பொறுத்த வரைக்கும் proof. இது அவரை கிஸ் ஆஃப் லவ்னு சொல்லுவாரு. அடடா, போதும் அரசரே, உங்க அன்பை கட்டுப்படுத்துங்க. உன் தேவை என்னன்னு அவருக்கு புரிஞ்சிருச்சான். அதனால உனக்கு உதவ போறாராம். இவரை போலவே உனக்கு இங்க இருக்கிற மத்த பலசாலிகளையும் நான் அறிமுகப்படுத்துறேன். இவரை விடவா? இவர்தான் டானுங்கிற giant அது இல்ல. இவரு சூஜி the giant pigeon. என்னடா இது? giant சோம்பேறி, அதாவது the giant hippo. அவங்க என்னைக்கும் ஒண்ணு சேரவே கூடாது. ஒருவேளை அவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் சந்திச்சுக்கிட்டா இந்த இடத்த சண்டை போட்டே அழிச்சிடுவாங்க. அப்படின்னா இவங்க அவ்வளவு பயங்கரமானவங்களா? 3 பிரிவா இருக்காங்களா? சும்மா சொல்லிட்டு பார்த்தா நிறைய பிரச்சனை இருக்குது. ஏற்கனவே சண்டை போட ஆரம்பிச்சுட்டாங்களே. நானா என்ன கண்டுக்காதீங்க. ஒருத்தரா இவரு தானே தடுக்கணும். பயப்படுதுங்களே. ஓ, அரசருக்கு பயங்கரமான கோபம் வரும் போல இருக்கே. ஆமா, இவங்க எல்லாரும் என்ன பேசுறாங்க? இரு சொல்றேன். அவங்க பேசுறது எனக்கு முழுசா புரியல. ஆனா அவங்க 3 பேரும் ஒரே விலங்க விரும்புறதா மட்டும் சொல்றாங்க. இது என்ன சொன்ன? இது வேறயா? லவ் பண்றதுனால இதுல இருந்து பின்வாங்க போறது இல்லைன்னு சொல்றாங்க. இவங்க எல்லாம் எந்த பொண்ணுக்காக சண்டை போடுறாங்களோ அவ யார விரும்புறாங்கறத கேட்டு யார் அந்த லவ்வர்? சண்டைய முடிச்சிடலான்னு அரசர் நினைக்கிறாரு. ஆனா இது வேலைக்கு ஆகும்னு நினைக்கிறேன். இது என்னது? இதான் பொண்ணா? ஏய், இது இரும்பு தீனி தானே? ஆமா, பொண்ணு போல. உனக்கு என்ன வேணும்? ஏய், இது உங்க இனமே இல்லடா. என்ன எவ்வளோ நடக்குதுங்க? எல்லாரும் சண்டை போடுறாங்க. இவருக்கு என்ன ஆச்சு? இவருக்கு பிடிக்குமோ? ஆர்மடிகோ அவரோட கேர்ள் ஃப்ரெண்ட்னு சொல்றாரு. ஆடா பாவி, நீயுமாயா? ஒரு பொண்ணு இல்லையா எங்க ஊர்ல? எனக்காக யாரும் சண்டை போட வேண்டாம், போதும் நிறுத்துங்கன்னு அவ சொல்றா. நான் ஒண்ணும் உங்க ப்ராப்பர்ட்டி கிடையாதுன்னு அவ வலியுறுத்துறா. என்ன அவன் படுக்கணும்? உன்னதான் விரும்புறேன்னு சொல்றா. போச்சு. இன்னும் வரட்டும், அவனே செத்தான். 3 பிரச்சனை 4 இப்ப இவங்க எல்லாரும் உன்னை பொளக்க போறாங்களா? அப்படியா? ஓடிடுறா. ஆனா விடுங்க. அது இதுதான் சரியான சமயம். பேசாம இப்பவே இங்க இருந்து தப்பிச்சு போயிட வேண்டியதுதான். கண்டிப்பா என்னால போருக்கெல்லாம் போக முடியாது. நான் பாட்டுக்கு நிம்மதியா ஃப்ரீயா வாழ போறேன். என்னால பறக்க முடியுமா? சுதந்திரம். நான் சுதந்திரமா சந்தோஷமா வாழ போறேன்.
நைட் அப்புறம் 9 டேல்ஸ் இருக்கக்கூடிய இடத்துக்கு நானே போறேன். நீ எதுக்காக அங்க போறேன்னு சொல்ற? நம்பிக்கையை வளர்த்து நம்மளோட உறவை மேம்படுத்துறதுக்கு நான் இது ஒரு நல்ல வாய்ப்பா பாக்குறேன். அது மட்டும் இல்லாம ஃபர்ஸ்ட் ஹொகாகேயோடைய குளோனான யமாட்டோ எப்பவுமே 9 டேல்ஸ் ஜின்ஜுருக்கியான அந்த நருட்டோ கொடியே இருக்கான். என்னோட ஆராய்ச்சிக்கு எனக்கு அந்த குளோன் தேவைப்படுது. அவன் கிடைக்கலன்னா நான் இந்த ஆராய்ச்சியை ஜெட்சுவை வச்சு ஆரம்பிப்பேன். எமட்டோக்கும் அவனை ப்ராப்ளம் எனக்கு இருக்கு. கொடுக்கறதுல உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. கண்டிப்பா இதனால உங்களோட வேலை தாமதமாகாது. நான் உங்களுக்கு வாக்கு தரேன். உனக்கு எல்லா தகவல்களுமே தெரிஞ்சிருக்கு. ஒரோச்சிமாரு ரகசியமா எல்லாத்தையும் கவனிச்சுக்கிட்டு இருந்தான்னு எனக்கு தெரியும். ஆனா இதை நான் எதிர்பார்க்கல. கிசாமி நம்மளுக்கு கொடுத்த தகவல் படி பார்த்தோம்னா அலைடு ஷினோபி ஃபோர்ஸ்ல கிட்டத்தட்ட 80,000 மக்கள் இருக்காங்க. அவங்களுடைய மிலிட்டரி ஃபார்மேஷனும் நமக்கு தெரியும். ஆனா நம்ம ஆர்மியோடைய முக்கிய புள்ளியே ஜெட்சு தான் இல்லையா? என்ன உனக்கு வேற என்னெல்லாம் தெரியும்? என்ன பவர்? என்னுடைய புத்திசாலித்தனத்தை வச்சு என்னால ஜெட்சுவை இன்னும் பல மடங்கு ஸ்ட்ராங்கா மாத்த முடியும். ஆனா அதுக்கு நீங்க நாங்க கூட்டிட்டு போயிட்டு உங்களோட திட்டத்தை பத்தி எனக்கு புரியுற மாதிரி முழுசா சொல்லணும். டோபி, இப்ப நீ என்ன பண்ண போற? இவனை நம்புறது சரியா இருக்கும்னு நீ நினைக்கிறியா? என்கிட்ட 9 டேல்ஸை கொண்டு வந்து ஒப்பட. அப்புறம் நீ கேட்ட ஜெட்சுவை நான் உனக்கு தரேன். சரி, என் கூட வா. நருட்டோக்கு மட்டும் இல்லை, எமட்டோக்கும் அவர்கிட்ட. ஓ, இதுதான் விஷயம். இதுதான் கெடோ சிலை. கீழே போலாம் வா. ரினிகனும் கிடச்சிருச்சு. அது வந்து ஆமா, உயிரோட தான் இருக்கு. முதல் ஹோகாகேவான ஹாஷிராமா செஞ்சு. எது? இது நம்ம எங்களுக்குள்ள நடந்த போர்ல அவனோட லிவிங் செல்ஸ் திருடி அது மூலியமா இதை டெவலப் பண்ணதுன்னு கூட சொல்லலாம். இதுக்கு சுய நினைவுன்னு எதுவுமே கிடையாது. ஆனா இப்போதுக்கு அவசியமே இல்லை. ஏன்னா இதுக்கும் கீழ் ஒரு விஷயம் இருக்கு. ஏய், என்னென்னமோ பண்ணுது. இது ரொம்ப அற்புதமா இருக்கு. இது எப்படி? இது அவ்வளவு ஈஸி இல்ல. ஏன்னா கெடோ சிலைக்குள்ள இருந்த டெய்ல்டு பீஸ்டோட சக்கராவை நான் கணிசமான அளவுல பயன்படுத்த வேண்டியதாயிடுச்சு. அதனால முடிஞ்ச அளவுக்கு நான் இதை பாதுகாக்க விரும்புறேன். 10 டெய்ல்ஸ் ரிசரக்ஷன்ல ஏற்படுற தாமதம் என்னோட திட்டங்களையும் தாமதமாக்கும். மொத்தம் இங்க எத்தனை பேர் இருக்காங்க? என்னடா இது? அப்பா. கிட்டத்தட்ட 1,00,000 பேர் இருக்காங்க. நம்ம ஷினோபிஸை 80,000 பேர் தான்டா. அப்போ பாவீங்களா? ரகசிய தகவல் வெளியானதுனால நம்ம திட்டங்களை மறுசீரமைக்கிறது தான் சரியா இருக்கும். தகவல் வெளியான விஷயம் நமக்கு தெரியுங்கிறது அவங்களுக்கும் தெரியும். அதனால சரியான சந்தர்ப்பத்துக்காக காத்துக்கிட்டு இருப்பாங்க. அதுக்கேத்த மாதிரி வசமான பொறிகளை நம்ம அமைச்சாகணும். அந்த தீவை என்ன பண்றது? என்னதான் அது நகர்ந்துகிட்டே இருக்கும்னா கூட அசால்ட்டா அதை விட முடியாது. அவங்களுக்கு ஜின்சுருக்கி தேவை. கண்டிப்பா அவங்கள தேடி அகாட்சுகி அங்க போவாங்க. நான் ஏற்கனவே அந்த தீவு மிதந்து போறதுக்கான ஒரு மறைவான பாதையை போட்டு கொடுத்து அனுப்பியிருக்கேன். மேகமும் அதை மொத்தமா மறைச்சிடும். அதனால எதிரி கண்களுக்கு அது தெரியாது. ஒருவேளை அதை தேடணும்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா ஒரு சின்ன தேடுதல் குழுவை அனுப்புவாங்க. இத வச்சு பார்க்கும்போது அவங்க பெருசா எதுவும் பிளான் பண்ண மாட்டாங்கன்னு நான் நம்புறேன். கிசாமே கண்டிப்பா ஐலாண்டோட கோஆர்டினேட்ஸ மேப்ல மார்க் பண்ணி கொடுத்திருப்பான். அதனால அந்த இடத்தை மாத்தினா கூட நாம கொஞ்சம் கவனமா தான் இருக்கணும். நம்ம ரிஸ்க் எடுக்க முடியாது. அதோட சேர்த்து அங்க நம்ம ஆட்களையும் அனுப்புவோம். ஆனா அங்க நம்ம ஆட்கள் போறத அவங்க பார்த்துட்டா நம்மளுடைய திட்டம் மொத்தமும் வீணாயிடும். சந்தேகம் வராம இருக்கிறதுக்கு சின்னதா இருக்கிற எலைட் யூனிட் அங்க அனுப்பி வைங்க. பேசாம நானே போறேன். லார்ட் சுச்சிகாகே, பெரியவர் உனக்கே போறதுல எனக்கு எந்த ஆட்சேபனையும் இல்ல. எனக்கும் தான். பறக்க முடியுங்கிறதால அவர் இன்னும் வேகமா அங்க போய் சேர வாய்ப்பு இருக்கு. உண்மையை சொல்லுங்க, உங்களால இது பண்ண முடியுமா? நீங்க கவலைப்படாதீங்க காசேக்காகே.
நான் தான் ஒனோக்கி த சுச்சிக்காக இடன் ஸ்டோனை சேர்ந்தவங்களுக்கு பயம்னா என்னன்னு தெரியாது. என்னோட முதுகு. பேசாம நானே போறேன். என் மண்ணை நாங்க வேகமா கூட்டிட்டு போயிடும். வேண்டாம், நான் தான் போறேன்னு சொல்லிட்டேன்ல. எனக்கு ஒண்ணும் ஆகல. இவர் பவர் என்னன்னு ஒன்றும் பார்க்கல ஃபுல்லா. நீங்க 2 பேரும் இப்போதைக்கு ரிலாக்ஸ் பண்ணுங்க. டேடாவை நாங்க யூஸ் உள்ள பண்ணுறாங்க. போறோம். இங்க இருந்து ஃபுல்லா கடல் மட்டும்தான். அதனால நம்ம பறந்து தான் போகணும். நான் மறுபடியும் பறக்க போறேன். நினைச்சாலே சந்தோஷமா இருக்கு. ரொம்ப சந்தோஷப்படாத அகாட்சுச்சி. அங்க திடீர்னு சண்டை போட வேண்டியிருந்தா என்ன பண்ணுவ? ஓ நான் தான் உன்னை அமைதியாருன்னு சொன்னேன்ல. ஏன் இப்படி அசிங்கப்படுத்துற? அட, இது பாக்குறதுக்கு ரொம்ப வேடிக்கையா இருக்கு. அதுக்குன்னு என்னால இங்க குழந்தைத்தனமா நடந்துக்க முடியாது. இதுல இந்த அகாட்சுச்சி வேற. அடுத்தது நீ போ குரோட் சுச்சி. சரி, ஓகே, நானும் கிளம்புறேன். அவனுக்கே பறக்கிற இது இருக்கா? இவர் பறக்க வைக்கிறாங்க. ஒரு வழியா நீ முழுசா எழுந்துட்ட போல இருக்கே. ஆனா லார்ட் ஒரோச்சிமாரு விட என்னோட ஜுட்சு கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். என்னால உன்னை முழுசா கட்டுப்படுத்த முடியாது. நான் சொன்னது உனக்கு கேட்டுதா? எனக்கு கலையை பத்தி கூட சில விஷயங்கள் தெரியும். ஆனா உன்னை பத்தி எனக்கு எதுவும் தெரியாது. அது எனக்கு முன்னாடியே தெரியும். ஏன்னா என்னோட கலைத்துவமான நெஜட்சு பார்க்க சிம்பிளா இருந்தாலும் அதை பாராட்டுறதுக்கு நிறைய அறிவு வேணும். புரியுதா? ஆனா நான் ஏதோ ஒரு வகையில உனக்கு கடமைப்பட்டிருக்கேன். நான் மறுபடியும் இந்த உலகத்துக்கு உயிரோட வந்ததுக்கு நீதான் காரணம். இதுக்கப்புறம் என்னோட கலையை நான் எப்படி வளர்க்கிறேன்னு பாரு. உண்மையை யாராவது வந்திருக்கலாமோ? சொல்ல வெடி விபத்தை உருவாக்குனல்ல, அது நீ நினைச்ச அளவுக்கு பெருசா ஒன்னும் ஆகல. நான் தான் சொல்றேன்ல, நான் செய்யறத உன்னால அவ்வளவு சுலபமா புரிஞ்சுக்க முடியாதுன்னு. அதுக்கெல்லாம் நிறைய நேரம் எடுக்கும்பா. என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? எல்லாரும் வரிசையில வரணும்னு தானே சொன்னேன். சீக்கிரமா எல்லாருமே டனலுக்குள்ள போ. வர ஆபத்து தெரியாம விளையாடுறாங்க. எக்கோலாஜிக்கல் சர்வேவை நம்மளால ஆரம்பிக்க முடியும். அம்மா தாயே, போதும், நிறுத்து. என்ன திரும்பவும் சண்டை போடணுமா? ஓ, அடிச்சு பிரிச்சுக்கிறான். கொடுமையே. இந்த விலங்குகள் எல்லாத்தையுமே டனலுக்குள்ள கூப்பிட்டு போறதே இவ்வளவு கஷ்டமா இருக்கு. நான் தான் இங்க ஸ்டோன் பேப்பர் சிசர்ஸ்ல மறுபடியும் ஜெயிச்சிருக்கேன். இதுக்கு அப்புறமும் நிச்சயமா நான் தான் ஜெயிப்பேன். 2 பேரும் தயவு செஞ்சு நிறுத்துங்க. நான் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன், நீங்க விளையாடுறீங்க. ஆகாஷ்க்கு இங்க வரதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால ஒரு சேஃப்டிக்கு இந்த பெரிய ஆமையோட ஓட்டுக்குள்ள இந்த விலங்குகளை மறைச்சு வச்சிருவோம். நான் நினைச்சதை விடவும் நருட்டோ இந்த ஈக்கோலாஜிக்கல் சர்வேங்கிற கதையை ரொம்பவே நம்பிக்கிட்டு இருக்கான். இந்த போரை பத்தி அவனுக்கு தெரிய வந்ததுன்னா நம்மளால அவனை கட்டுப்படுத்தவே முடியாது. யாரு பேச்சையும் கேட்காம நேரா அவன் போர்க்களத்துக்கே போயிடுவான். அதை தடுக்க வேண்டியது அவசியம். சொல்ல போனா இந்த போரை நருட்டோவை காப்பாத்தணுங்கிறதுக்காக தான். கிசாமி சொன்ன தகவலை வச்சு பார்க்கும்போது அந்த தீவு கண்டிப்பா இங்கதான் எங்கேயாவது இருக்கணும். ஆனா அவங்க ஈஸியா கிளம்பிட்டாங்கன்னு பார்த்துருவாங்க. நினைக்கிறேன். எப்படியா வந்தாரு இவரு? அதுக்குள்ளே எவ்வளவு சீக்கிரமா வந்துட்டாரு. என்ன இப்படி திடீர்னு வந்து தாக்குறீங்க? நான் இவரை எங்கேயோ பார்த்திருக்கேனே. திருச்சினே பேசுனீங்க. எங்கேயோ வந்துட்டாரா? இது வெறும் ட்ரைலர் தான் தம்பி. பார்த்தோட அசர்லையா? பார்க்கும்போதே புரியுது நீ ஒரு குளோன் தான். அப்ப இவன் நிச்சயமா மாதராவா இருக்க வாய்ப்பு இல்லை. ஆமா, அந்த பறவையும் தைதராவும் இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க? அடடா, இவருதானா? இவர் எதுக்கு இங்க வந்தாரு? எனக்கு தெரிஞ்சு நீயும் கண்டிப்பா ஒரு குளோனா தான் இருக்கணும். பெரியவரே, இங்க கொஞ்சம் பாருங்க. உங்களை பார்த்து எவ்வளவு நாள் ஆச்சு? நீயும் வந்துட்டியா? இந்த எபிசோடை பற்றி என்ன பேசுறதுன்னே தெரியலங்க. வரப்போகிற ஆபத்தோ பெருசு. ஆனால் நருட்டோக்கிட்டையும் சொல்ல முடியாது, அவனையும் சமாளிக்கணும். இது எதையும் தெரிஞ்சுக்காம அவனை வச்சு பண்ணுறதுக்கு அது ஒரு ஃபன் நடந்துட்டுருக்கு. ஆனால் வெளியே எல்லாமே சீரியஸாக போயிட்டுருக்கு. இங்கே கபுட்டோ வரான், டைடாரா வேற கூட்டு வந்துடுறான். அவனை பற்றி தெரியும், வானத்திலே விளையாடுவான். அதுமாதிரி வச்சுக்கோ மாசாக இருந்தது. வந்ததும் கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டாருன்னு நினச்சான். பார்த்தா க்ளோனு, அதுவும் டைடாரா வருதுன்றப்போ என்ன சொல்கிறனே தெரில. எனக்கு காராவே வந்திருக்கலாம் அப்படின்ற மாதிரி இருக்குது. ஏன்னா டைடாராவோ காராவோ பழைய பகைக்குது. அவன் தான் இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்து பட் இவரும் பார்க்கணுன்னு தான் ஆசை. ஏன்னா இவர் பவர் என்னன்னு இன்னும் நமக்கு தெரியல. ஸோ இவர் பவர் பார்க்கணுன்றதும் இருக்குது. அதே மாதிரி இந்த காடே ஒரு ஆமை தான், அது போயிட்டுருக்கு, நான் வந்துட்டுருக்குன்றது எனக்கு பெரிய ஆச்சரியமாக இருந்தது. ஸோ எவ்வளோ பெருசு அந்த ஆமை சொல்கிறப்போ சிரிப்பாக இருந்தது. நீ சின்னதா அப்படின்ட்டு பார்த்தா
இது பிரம்மாண்டமாக இருக்குது, பயங்கரமாக பிளான் பண்ணி தான் அமைச்சிருக்காரு. ரைக்காக எல்லாத்துக்குமே பண்ணி தான் பண்ணியிருக்காரு. பட் நமக்கு தெரியும் அக்காசுக்கு அதுக்கு அட்வான்ஸாக தான் இருக்கணும். அதுதான் இங்கே நடந்துச்சு. அதேமாதிரி அந்த இடத்துல போய் காட்டுறதே எனக்கு பிரம்மாண்டமாக இருந்தது. மாஸ்க்மேன் போயிட்டு பார்த்தா ஃபர்ஸ்ட் ஓகேக்கோட இது என்கிட்ட செல் இருக்குன்றான், அது ஏதோ செஞ்சு வச்சிருக்கான். சொல்றான் பாட்டுக்கு. கீழே பார்த்தா ஃபுல்லாக ஜெட்ஸோட என்னது 1,00,000 இது இருக்குன்றான். நம்ம படையே இங்கே 80,000 தான். இதுவே போதுமேடா, என்னடா இது அப்படின்ற மாதிரி இருக்குது. ஆபத்து ரொம்ப ரொம்ப பெருசு. நான் வந்து இந்த டென்டைல் இதை எழுப்பி இதை மட்டும்தான் வச்சு பண்ணுவாங்கன்னு நினச்சேன். பார்த்தா நம்ம ஆளுங்களுக்கு ஈக்குவலாக இங்கே படையும் தயார் பண்ணி வச்சுட்டுக்கிறாங்கன்றது வந்து ரொம்ப ரொம்ப சீரியஸாக இருக்குது. என்ன நடக்குன்னே தெரில, பெருசாக இருக்கும்னு தெரியுது இங்கே வார் மட்டும். இது கபுட்டோவும் பார்த்தீங்கன்னா இன்னொரு பிளான் அவனும் பண்ணுறான். அவன் எமட்டோ மேலே கண்ணு வச்சுக்கிறான். இப்போ இது நருட்டோ மட்டும் இல்லை, அவரையும் சேர்த்து காப்பாற்றணும். ஏன்னா நருட்டோ மட்டும் தான் ஃபோக்கஸ்டாக இருப்பாங்க, எமட்டோ வந்து யாருமே கண்டுக்க மாட்டாங்க. இவனை தானே ஃபோக்கஸ்னா அவனை காப்பாற்றதான் எல்லாம் குறியாக இருப்பாங்க. அப்போ எமட்டோ ரொம்ப சீக்கிரமாகவே இவன்கிட்ட சிக்கிடுவாங்களோன்னு ஒரு பயம் இருக்குது. ஆனால் இப்போது மாஸ்க்மேன்கிட்டே ஃபர்ஸ்ட் ஓகேக்கோட இது இருக்குது, செல் இருக்குது. அப்பயும் அவன் எமட்டோ ஏன் இது பண்ண போகிறான்றது எனக்கு புரியல. இப்போ எமட்டோகிட்டே ஃபர்ஸ்ட் ஓகேக்கோட செல் இருக்குன்றது தான் அவன் டார்கெட் வைக்கிறான். அதான் இங்கே இருக்கே அப்படின்ற மாதிரி தோணுது. அது என்ன நடக்கும்னு தெரில. ஓகே, இதெல்லாம் வீடியோ முடிச்சுப்போம். மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.